வணக்கம். நீங்க அனுப்பிச்சிருந்த சில கட்டுரைகள நாங்க படிச்சோம். ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. அப்படியா? ஆமா. ஜான்வரி 29, 2026 தேதியிட்ட இந்த கட்டுரைகள் மேலோட்டமா பார்க்கும்போது ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தெரியுது. கரெக்ட். ஒரு பக்கம் பார்த்தா ஐக்கிய நாடுகள் சபையில சைபர் பாதுகாப்பு பத்தின ஒரு பெரிய ஒப்பந்தம். இன்னொரு பக்கம் நம்ம ஊர்ல சுற்றுலா ஏன் சரியா வளரலங்கிற கேள்வி. அப்புறம் அமலாக்கத்துறை, குப்பை மேலாண்மை, நுகர்வோர் பொருளாதாரம்னு பல விஷயங்கள். ஆமா, தலைப்புகள் ரொம்ப வெவ்வேறானவ. ஆனா இது எல்லாத்தையும் சேர்த்து படிக்கும்போது ஒரு பெரிய சித்திரம் தெரியுது. இந்தியா உலர அரங்கில் எப்படி செயல்படுது, உள்நாட்டுல நம்ம பொருளாதாரம், உள்கட்டமைப்பு, நிர்வாகம் எல்லாம் எந்த நிலையில இருக்குன்னு ஒரு முழுமையான பார்வை கிடைக்குது. நிச்சயமா. நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த தனித்தனி புள்ளிகளை இணைச்சு இந்தியாவுடைய தற்போதைய நிலவரம் குறித்த ஒரு தெளிவான புரிதலுக்கு வர முயற்சி பண்ண போறோம். வாங்க, இத பத்தி இன்னும் ஆழமா பேசுவோம். கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி இது தனித்தனி விஷயங்கள் கிடையாது. நியூயார்க்ல எடுக்கிற ஒரு சைபர் பாதுகாப்பு முடிவு நம்ம ஊர் சந்தையில ஒருத்தரோட வாங்கும் சக்தியை எப்படி பாதிக்குதுங்கிற அளவுக்கு இதுல ஆழமான தொடர்புகள் இருக்கு. அப்படியா? ஆமா, இந்த கட்டுரைகள் இந்தியாவுடைய பலம் என்ன, உடனடியா கவனம் செலுத்த வேண்டிய பலவீனங்கள் என்னன்னு ஒரு கண்ணாடி மாதிரி காட்டுது. சரி, அப்போ முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த ஐநா சைபர் கிரைம் மாநாடு 20 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற முதல் பெரிய சர்வதேச குற்றவியல் ஒப்பந்தம்னு சொல்றாங்க. ஆனா பேச்சுவார்த்தையில எல்லாம் தீவிரமா கலந்துகிட்ட இந்தியா கடைசியில அமெரிக்கா மாதிரி சில நாடுகளோட சேர்ந்து கையெழுத்து போடல. ஆமா, ஓஹோ. இந்த மாநாட்டை ரஷ்யாவும் சீனாவும் முன்னெடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி ஐரோப்பா தலைமையில புடாபெஸ்ட் மாநாடுன்னு ஒன்னு இருந்துச்சு. ஆமா, நான் படிச்சிருக்கேன். அதுக்கு ஒரு போட்டியா இத பார்த்தாங்க. அப்போ இது ரெண்டு பெரிய டீமுகளுக்கு நடுவுல நடந்த போட்டி மாதிரி நாம ஏன் ஒரு பக்கமும் சேராம தனியா நிக்க முடிவு பண்ணோம்? இல்ல, நாம தனியா நிக்கணும்னு முடிவு பண்ணல. நாம நம்ம கருத்துக்களை ஏத்துக்க முயற்சி பண்ணோம், ஆனா அது நடக்கல. என்ன மாதிரி கருத்துக்கள்? குறிப்பா, ஒரு நாட்டோட இறையாண்மையை மதிக்கணும். எங்க நாட்டு மக்களோட டேட்டாவை நாங்க தான் கட்டுப்படுத்துவோம்னு இந்தியா சில திருத்தங்களை முன் வச்சது. ஆனா அது பெருசா ஈடுபடல. ஓ, சரி சரி. இதுலதான் ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. காலநிலை மாற்றம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல இந்தியாவுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது. ஆனா இங்க அது நடக்கல. அப்போ இது ஒரு பின்னடைவுன்னு சொல்லலாமா? ஒரு வகையில ஆமா. இது உலக அளவுல விதிகளை உருவாக்குறதுல நம்மளோட செல்வாக்கு ஒருவேளை குறைதுங்கிற கேள்வியை எழுப்புது. நீங்க சொல்றத பார்த்தா உலகம் மாறிடுச்சு, ஆனா அதுக்கேத்த மாதிரி நம்ம ஆட்டத்தை மாத்த நம்ம இன்னும் கத்துக்கலையா? ஒரு வகையில அப்படிதான். கட்டுரையில பல்மயவாதம், அதாவது பாலிசென்ட்ரிசம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கொஞ்சம் கடினமான வார்த்தை தான். ஆமா, கேட்கறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கலாம். ஆனா விஷயம் சிம்பிள் தான். முன்ன மாதிரி உலகத்துக்கு ஒரே ஒரு பாஸ், அமெரிக்கா மாதிரி கிடையாது. அதிகாரம் பல சின்ன சின்ன குழுக்கள் கிட்ட பிரிஞ்சிருக்கு. சரி. இந்த சிக்கலான ஆட்டத்துல மத்தவங்க போடுற விதிமுறைகளுக்குள்ள மாட்டிக்காம நம்ம உள்நாட்டு நலன்களையும் பாதுகாத்துக்கிட்டு எப்படி ஜெயிக்கிறதுன்னு இந்தியா ரொம்ப கவனமா காய நகர்த்துது. இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடாதது அந்த ஆட்டத்தோட ஒரு பகுதி தான். உலக அரங்குல நம்ம எடை என்னங்கிற அந்த போராட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வருவோம். அதாவது நம்ம பொருளாதாரம். நீங்க அனுப்பிச்ச கட்டுரைப்படி போன வருஷம் வருமான வரிய குறைச்சோம், ஜிஎஸ்டில சில மாற்றங்கள் கொண்டு வந்தோம், நுகர்வோர் தேவை, அதாவது மக்கள் பொருள் வாங்குறது ஒரு புதிராவே இருக்கு. ஆமா, வளர்ச்சி எண்களை பார்த்தா எல்லாம் சூப்பரா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா உண்மையில என்ன நடக்குது? ஆமா, இதுதான் இப்போதைய பொருளாதாரத்தோட மையப்புதிர். சமீபமா மக்கள் கொஞ்சம் அதிகமா செலவு பண்றதுக்கு காரணம் அவங்க சம்பளம் ஏறினதுனால இல்ல, அப்புறம் விலைவாசி உயர்வு குறைஞ்சதுனால தான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, கிராமப்புறங்கள்ல உண்மையான ஊதிய வளர்ச்சி 4.1% உயர்ந்திருக்கு. அது நல்ல விஷயம் தானே? கேட்க நல்லதா இருக்கு. ஆனா இது காரணம் கிராமப்புற நுகர்வோர் விலை குறியீடு பணவீக்கம் வெறும் 2.4% அளவுக்கு குறைஞ்சதுதான். ஓஹோ. அதாவது அவங்க சம்பளம் பெருசா உயரல, ஆனா விலைவாசி மெதுவா ஏறினதால கையில கொஞ்சம் காசு மிச்சம் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஒரு நிமிஷம். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா கையில செலவுக்கு அதிகமா பணம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் மாயதானா? உண்மையில மக்கள் அதிகமா சம்பாதிக்கல, விலைவாசி தான் வேகமா ஏறல, அவ்வளவுதானா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரு முழு பொருளாதாரமும் இப்படி ஒரு பலவீனமான அடித்தளத்துல நிக்கிறது கொஞ்சம் ஆபத்து இல்லையா? ஆபத்து தான். அது மட்டும் இல்ல, இன்னொரு கவலைக்குரிய விஷயமும் இருக்கு. மக்கள் அதிகமா கடன் வாங்கி செலவு பண்றாங்க. ஓ. இந்திய குடும்பங்களோட நிதி நிலைமை ரொம்ப பலவீனமாயிட்டே வருது. 2019-20ல நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியில, அதாவது ஜிடிபில 3.9% இருந்த குடும்பங்களோட கடன் 2023-24ல 6.2% உயர்ந்திருக்கு. நிப்பாட்டுங்க.
6.2%? இது கேட்கவே ரொம்ப அதிகமா தெரியுதே. ஆமா. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, நாடு உற்பத்தி செய்யற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் இந்திய குடும்பங்கள் 6 ரூபாய்க்கு மேல கடன் வாங்குறாங்கன்னு அர்த்தமா? சரிதான். இது சில வருஷங்கள்ல நடந்த பெரிய மாற்றம் இல்லையா? மிகப்பெரிய மாற்றம். அதே நேரத்துல குடும்பங்களோட நிகர நிதி சொத்துக்கள், அதாவது கடன் எல்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் கையில இருக்கிற சேமிப்பு பல வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு வெறும் 4.9% குறைஞ்சிருக்கு. அப்போ வருமானத்தை விட கடன் அதிகமாயிடுச்சா? சுருக்கமா சொன்னா சம்பாதிக்கிறத விட கடன் வாங்குற வேகம் அதிகமாயிடுச்சு. இந்த நிலைமை நீடிக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த நிச்சயமற்ற தன்மையை பார்த்துட்டு தான் பெரிய தனியார் நிறுவனங்கள் புதுசா முதலீடு செய்ய தயங்குறாங்க. வரப்போற பட்ஜெட்ல இத சரி செய்ய வாய்ப்பு இருக்கா? வரப்போற பட்ஜெட்லயும் இத சரி செய்யற அளவுக்கு அரசிடம் நிதி இருக்குமான்னு தெரியல. அப்போ உள்நாட்டு நுகர்வோர் கடன்ல தவிக்கிறாங்க, தனியார் நிறுவனங்களும் முதலீடு செய்ய தயங்குறாங்க, பொருளாதாரம் ஒரு தேக்க நிலையில இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா. இந்த மாதிரி நேரத்துல வெளியிலிருந்து பணத்தை ஈர்க்க முயற்சி பண்ணுவோன்னு தானே நினைப்போம். ஆனா நீங்க அனுப்பிச்ச சுற்றுலாத்துறை கட்டுரைக்கு வந்தா அங்கேயும் கதை பெருசா மாறல இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்பவே முடியல. ஆமா, அந்த புள்ளி விவரங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆகஸ்ட் 2025 வரைக்கும் இந்தியாவுக்கு வெறும் 5.6 மில்லியன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தான் வந்திருக்காங்க. 5.6 மில்லியன் தானா? ஆனா குட்டி நாடான சிங்கப்பூர் இதை விட 2 மடங்கு, அதாவது 11 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளை ஈர்த்திருக்கு. 2 மடங்கா? ஒரு சின்ன நகர அரசு நம்மள விட 2 மடங்கு பயணிகளை ஈர்க்குதா? ஆமா, தாய்லாந்து சுற்றுலாவிலிருந்து மட்டுமே $60 பில்லியன் மேல சம்பாதிச்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்? நம்ம கிட்ட இல்லாதது அங்க என்ன இருக்கு? கட்டுரை 3 முக்கிய காரணங்களை சுட்டிக்காட்டுது. முதல் காரணம் பிம்பம், இமேஜ். பிம்பமா? அதாவது இந்தியா பத்தின ஒரு பொதுவான கருத்து, குறிப்பா பெண்கள் பாதுகாப்பு, சுகாதாரம், ஏமாத்துற ஆட்கள் அதிகங்கிற கவலைகள். சரி, ரெண்டாவது? இரண்டாவது உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நல்ல விமான நிலையங்கள், தரமான சாலைகள், கடைசி இடம் வரைக்கும் போறதுக்கான வசதி, சுத்தமான கழிப்பறைகள்னு இதுல நிறைய குறைபாடுகள் இருக்கு. ஓகே, மூணாவது காரணம்? மூன்றாவது காரணம் இந்தியாவே. இந்தியா இட்செல்ஃப். புரிங்க, இந்தியாவே வா. அது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதாவது சில வெளிநாட்டு பயணிகள் எந்த கலாச்சாரத்தையும் குழப்பத்தையும் பார்க்க வராங்களோ அதுவே இன்னும் எக்கோ மந்தி வர்றதுக்கு தடையா இருக்குன்னு சொல்றீங்களா? ஒரு விதத்துல ஆமா. இதை எப்படிதான் சரி செய்ய முடியும்? அதுதான் $1 மில்லியன் கேள்வி. கட்டுரை சொல்றபடி தாங்க முடியாத கூட்டம், இரைச்சல், தரமில்லாத சேவை, எல்லாத்துக்கும் நடுவுல நிக்கிற இடைத்தரகர்கள்னு பல விஷயங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மோசமான அனுபவத்தை கொடுக்குது. இந்த உள்கட்டமைப்பு பிரச்சனை வெறும் மோசமான சாலைகளோடு முடியறதில்ல. ஆமா, அது உயிருக்கே ஆபத்தா முடியுது. நீங்க அனுப்பிச்சிருந்த பாராமதி விமான விபத்து கட்டுரை அதான் சொல்லுது. ஆமா. மகாராஷ்டிர துணை முதல்வரே அந்த விபத்துல இறந்து போயிருக்காரு. ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த விபத்து நடக்கிறதுக்கு சில மாசத்துக்கு முன்னாடியே ஒரு நாடாளுமன்ற நிலைக்குழு இந்தியாவுடைய விமான போக்குவரத்து பாதுகாப்புல கடுமையான ஓட்டைகள் இருக்குன்னு எச்சரிச்சிருக்கு. என்னது? முன்னாடியே எச்சரிச்சாங்களாம்? ஆமா, நம்ம விமான போக்குவரத்து துறையோட வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கு. ஆனா அதை கண்காணிக்கிற அமைப்புகளோட வளர்ச்சி அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கலன்னு அந்த அறிக்கை தெளிவா சொல்லியிருக்கு. கேட்கவே பயங்கரமா இருக்கு. அதாவது நம்ம விமான போக்குவரத்து வளர்ச்சிக்கு ஈடா பாதுகாப்பு விதிகள் இல்ல, அதனால பாராமதி விபத்து மாதிரி ஒன்னு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நாடாளுமன்ற குழுவே முன்னாடியே கணிச்சிருக்குன்னு சொல்றீங்களா? கரெக்ட். இது ஏன் அப்போ ஒரு பெரிய செய்தியா வரல? அதுதான் இங்க இருக்கிற சோகம். குறிப்பா தனியார் விமானங்கள், பட்டய விமானங்கள், அதாவது சார்ட்டர் ஏர்கிராஃப்ட் மாதிரி திட்டமிடப்படாத விமான போக்குவரத்துல பாதுகாப்பு மேற்பார்வை ரொம்ப பலவீனமா இருக்குன்னு அந்த அறிக்கை சொல்லுது. சரி. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் ஏடிசி கடுமையான பணிச்சுமையில சோர்வோட வேலை செய்றாங்க. டிஜிசிஏ மாதிரி ஒழுங்குமுறை அமைப்புகள்ல தேவையான ஆட்களே இல்ல. அப்ப இது ஒரு அமைப்பு ரீதியான தோல்வி. வளர்ச்சி முக்கியம்தான், ஆனா அது பாதுகாப்பு மீறி போகக்கூடாதுன்னு அந்த குழு கடுமையா எச்சரிச்சும் இந்த விபத்து நடந்திருக்கு. சரி, அப்போ உலக அரங்கில் நம்ம நிலை, தடுமாறும் பொருளாதாரம், உள்கட்டமைப்பில் இருக்கும் ஆபத்தான விரிசல்கள்னு பார்த்துட்டோம். இது எல்லாமே கடைசியில ஒரு இடத்துக்கு தான் வருது, நிர்வாக திறன். ஆமா. அதாவது ஒரு நாட்டை நிர்வகிக்கிற அமைப்புகள் எப்படி செயல்படுதுங்கிறது தான். நீங்க அடிச்ச கடைசி 2 கட்டுரைகள் இந்த விஷயத்தோட ஆணிவேரிக்க போகுது. ஆமா. முதல்ல திடக்கழிவு மேலாண்மை. இது கேட்க கொஞ்சம் சலிப்பான விஷயமா தெரியலாம், ஆனா இது ஒரு நகரத்தோட நிர்வாகத்திறனை அளக்கிற முக்கியமான காரணி. இதுல என்ன புதுசா இருக்கு? இதுல இப்போ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. என்ன மாற்றம் அது? புதிய திடக்கழிவு மேலாண்மை விதிகள்
2026 ஏப்ரல் 1 அமலுக்கு வருது. இதன்படி மொத்த உற்பத்தியாளர்கள் பல்க் ஜெனரேட்டர்ஸ்னு சொல்லப்படுற பெரிய குடியிருப்புகள், மால்கள், கம்பெனிகள்லாம் அவங்க உருவாக்குற குப்பைய அது உருவாகிற இடத்திலேயே தரம் பிரிச்சு பதப்படுத்தணுங்கிறது கட்டாயமாக்கப்படுது. ஓ, இது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நடைமுறையில இது சுமைய மாத்தி விடுற மாதிரி இல்லையா? எப்படி கேக்குறீங்க? பெரிய குடியிருப்புகள் உண்மையிலேயே உரம் தயாரிக்க முதலீடு பண்ணுவாங்களா? இல்ல இது சட்டவிரோதமா குப்பைய கொட்டுறதுக்கு ஒரு புது வழிய உருவாக்குமா? ஏன்னா அதுதானே சுலபம், செலவும் கம்மி. நீங்க கேட்கறது ஒரு முக்கியமான கேள்வி. இத சரியா அமல்படுத்துறதுல தான் உண்மையான சவால் இருக்கு. ஆனா இதோட நோக்கம் என்னன்னா, குப்பை மேலாண்மைக்கான பொறுப்பை நகராட்சிகள் கிட்ட இருந்து குப்பைய உருவாக்குறவங்களுக்கே கொடுக்கறது தான். அதனால நகராட்சிகளுக்கு என்ன லாபம்? இது நகராட்சிகளோட பணச்சுமையை குறைக்கும், குப்பை கிடங்குகளுக்கு போற குப்பையோட அளவையும் குறைக்கும். சரி சரி. சரி. மக்கும் குப்பை, உலர் குப்பை, சானிட்டரி கழிவுகள், சிறப்பு கவனிப்பு கழிவுகள்னு 4 வகையா குப்பைய பிரிக்கணுங்கிறதும் கட்டாயமாகுது. இது ஒரு நல்ல கொள்கை. ஆனா இதோட வெற்றி இதை எப்படி அமல்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு. குப்பையிலிருந்து இப்போ ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கு வருவோம். அமலாக்கத்துறை, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இடி. ஆமா, இடி. இந்த அமைப்பு மாநில அரசுகளுக்கு எதிரா நீதிமன்றத்துல ரிட் மனுக்களை தாக்கல் செய்யலாமா கூடாதாங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை உச்சநீதிமன்றம் விசாரிக்க போகுது. ஆமா. இது ஏதோ வக்கீல்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி தெரியுது. ஆனா இதுக்குள்ள பெரிய அரசியல் இருக்குல்ல. இது வெறும் சட்ட பிரச்சனை கிடையாது. இது மத்திய மாநில உறவுகள், கூட்டாட்சி தத்துவம்னு நம்ம அரசியல் அமைப்போட அடிப்படையே கேள்வி கேட்கிற ஒரு விஷயம். அப்படியா? கேரள தங்கம் கடத்தல் வழக்குல அமலாக்கத்துறை கேரள அரசுக்கு எதிரா ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணுச்சு. அங்கதான் இந்த விவாதம் ஆரம்பிச்சது. சரி, இத நான் கொஞ்சம் எளிமையாக்க முயற்சி பண்றேன். மாநில அரசுகள் என்ன சொல்றாங்கன்னா, அமலாக்கத்துறைங்கிறது மத்திய அரசோட டீம்ல ஒரு பிளேயர் மாதிரி. ஒரு பிளேயர் இன்னொரு முழு டீம் மேலயும் வழக்கு போட முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா மத்திய அரசோ அமலாக்கத்துறையோ ஒரு சுதந்திரமான நடுவர் மாதிரி யார் மேல வேணும்னாலும் தப்புன்னு சொல்லி விசில் ஊதலான்னு வாதிடுதா? இப்படி பாக்குறது சரியா? அருமையான உவமை. கிட்டத்தட்ட இதுதான் வாதம். கேரளாவும் தமிழ்நாடும் என்ன சொல்றாங்கன்னா, அமலாக்கத்துறை மத்திய அரசுக்கு கீழே இருக்கிற ஒரு துறை தான். அதுக்குன்னு தனிப்பட்ட சட்ட அந்தஸ்து, அதாவது ஜூரிஸ்டிக் பர்சன் கிடையாது. ஓகே. அதனால அது மாநில அரசு மேல வழக்கு போடுறது மத்திய மாநில பிரச்சனைகளை விசாரிக்க உச்சநீதிமன்றத்துக்கு மட்டுமே இருக்கிற பிரிவு 131 மீற செயல்னு சொல்றாங்க. மத்திய அரசு என்ன சொல்லுது? ஆனா மத்திய அரசோ அமலாக்கத்துறை சட்டப்படி உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான அமைப்பு. அது யாருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கலான்னு வாதிடுது. இந்த வழக்கின் தீர்ப்பு சிபிஐ, அமலாக்கத்துறை மாதிரி மத்திய புலனாய்வு அமைப்புகளோட அதிகார எல்லையை மறுபடியும் வரையறை செய்யும். ஆக நீங்க அனுப்பிச்ச இந்த எல்லா கட்டுரைகளையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு தெளிவான சித்திரம் நமக்கு கிடைக்குது. உலக அரங்கில் தனக்கான இடத்தை தக்க வைக்க போராடுறது, உள்நாட்டுல கடனை நம்பி பொருளாதாரத்தை ஓட்டுறது, அடிப்படை உள்கட்டமைப்புகள்ல இருக்கிற விரிசல்களை சரி செய்ய தவறுறது, நிர்வாக அமைப்புகள்ல அதிகாரம் யார்கிட்ட இருக்கணுங்கிற அடிப்படை கேள்விகளை எதிர்கொள்றதுன்னு இந்தியா ஒரு முக்கியமான காலகட்டத்துல நிக்குது. ஆமா, ஒவ்வொரு துறையிலையும் கொள்கைக்கும் நடைமுறைக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. ஆமா. விடிடல் போடுறாங்க, இலக்குகள் நிர்ணயிக்கிறாங்க. ஆனா அது ஜமீனி ஸ்தரத்தில், அதாவது களத்துல செயல்படுத்துற திறன் தான் உண்மையான சவாலா இருக்கு. சைபர் பாதுகாப்பு ஒப்பந்தமா இருந்தாலும் சரி, குப்பை மேலாண்மை விதிகளா இருந்தாலும் சரி, பிரச்சனை ஒண்ணுதான்: அமல்படுத்துதல். இதுதான் எங்களை ஒரு இறுதி சிந்தனைக்கு கொண்டு வருது. இத நாங்க உங்களோட சிந்தனைக்கு விட்டுடுறோம். சரி. இந்தியாவின் தற்போதைய முதன்மையான சவால் ஒரு தொலைநோக்கு பார்வையின், அதாவது விஷனின் பற்றாக்குறையா அல்லது அதை செயல்படுத்தும் எக்ஸிகியூஷனின் திறனின் பற்றாக்குறையா? நல்ல கேள்வி. நாம பார்த்த வரைக்கும் லட்சியங்களுக்கு குறைச்சல் இல்ல. ஆனா அந்த லட்சியங்களை நிஜமாக்குறதுக்கு தேவையான அரசு மற்றும் சமூக அமைப்புகளின் திறன் நம்ம கிட்ட தொடர்ந்து இருக்கா என்பதுதான் இங்கே இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. அடுத்த முறை சந்திக்கும் வரை இதை பற்றி சிந்தியுங்கள்.